ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீ கடைலாம் பாருங்க சுட சுட வச்சிருப்பாங்க வெங்காய வடை. அதான் செய்ய போறோம். இது நல்லா கொஞ்சம் டேஸ்டா டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த வெங்காய வடைக்கு நான் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்று வச்சுக்கலாம். ஊற்று வச்சுட்டு இதில் உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உப்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் எவ்வளோ சன்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த வடை. இப்போ பாருங்கள், நான் கலந்துட்டேன். இது ஒரு 15லேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் 1/4 மணி நேரம் ஊறி நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம மாவுலாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த மாவை இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வடை மாதிரியே தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி திருப்பி போட்டு போட்டு எடுக்கணும். அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகும். எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. வெங்காய வடை ரெடிங்க. இப்படியாவது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம்.
சுட சுட வெங்காய போண்டா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சுங்க. டீ டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க. கிட்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.